பசங்களா இன்னைக்கு இந்த மார்க் ரூம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் சாப்டர்ல இருந்து. இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸை தந்து என்ன பண்றாங்க, என்ன கேட்குறாங்க, அரேஞ்ச் தம் இன் ஆர்டர் ஆஃப் த இன்க்ரீசிங் எனர்ஜின்னு கேட்குறாங்க. பசங்களா இன்க்ரீசிங் எனர்ஜியில் எழுதுறதுக்கு n + l ரூல் யூஸ் பண்ணலாம். லோவர் n + l யாருக்கு வருதோ அவனுக்கு லோவர் எனர்ஜி. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாரோடையும் n + l வேல்யூ எழுதலாமா? எழுதலாம். இங்கே 4 இங்கே 2, அப்போ 4 + 2 6, 3 2 அப்போ 5, 4 1 5, 3 2 5, 3 1 4, 4 1 5. ஸோ இதில் லோவர் வேல்யூ யாருக்கு வருது? இந்த காம்பவுண்டுக்கு 5 இல்லை. ஸோ இந்த காம்பவுண்டோட லோவர் n + l வேல்யூ, ஸோ லோவர் எனர்ஜி. அதுக்கு மேலே 5 5 5 5 4 வாட்டி 5 வருது. அவங்களோட எல்லாம் n + l வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ அங்கே n வேல்யூ கம்மியாக இருக்குது பார்க்கணும். இங்கே n வேல்யூ 3, இங்கே n வேல்யூ 4, இங்கே n வேல்யூ 3, இங்கே n வேல்யூ 4. ஸோ 2 n வேல்யூ 3 இருக்கு. அது யாரெல்லாம்? 2 and 4 பசங்களா, 2 and 4. ஸோ அடுத்தது 2 and 4. அதுக்கு மேலே யார் வரும்? ஸோ அதுக்கு மேலே 3 இங்கேயும் இருக்குது, 3 பார்த்தோம். அதுக்கப்புறம் 4 வருது, 4னா 3 வருது. இந்த 3யும் இந்த 3யும் இந்த 6ம். ஸோ 3 6 3 அப்புறம் 6. ஓகே பசங்களா. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் n + l வேல்யூ, ஹையஸ்ட் n + l வேல்யூ அது வந்து 1க்கு தான். Is it clear பசங்களா? ஸோ n + l வேல்யூ பார்க்கலாம். லோவர் n + l வேல்யூ லோவர் எனர்ஜி, ஹையர் n + l வேல்யூ ஹையர் எனர்ஜி. n + l வேல்யூ சேம் வந்தால் அந்த செட்டில் லோவர் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? n வேல்யூ மட்டும் யாருக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஸோ இதுதான் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் ஆன் த இன்க்ரீசிங் எனர்ஜி.